மாப்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் தட்ட மாத்துங்க. நான் நினைச்ச அம்மாவே சொல்லிட்டாங்க. ஆமா சார், தட்டை மாத்திர கையோட கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிச்சிருவோம். குறிச்சிடலாம். என்னங்க இழுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நியாயமா சொல்ல போனா ராகவன் சார் இங்க இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவர் இல்லாம இதை செய்யக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதை மீறி நம்ம பண்றோம். ஆமா, நானும் இததான் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. நாம என்ன சார் அவரை கேட்காமலா இருந்தோம்? வீட்டுக்கு போனா இன்சல்ட் பண்றாரான்னு நான் காலையில கூட ரோட்ல பார்த்து விஷயத்த சொன்னேன். வாங்க கல்யாண நாளை குறிச்சிடலாமேன்னு. அவரு ஆத்திரப்பட்டதோட நிக்காம என்னையும் கேவலப்படுத்தி அமிச்சிட்டாரு. வேற வழி இல்ல. இவர் வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தாரு, நீங்க ரோட்ல அவமானப்பட்டு வந்தீங்க. துவாரகேஷ் அப்பா கூட சண்டை போடாத ஆளே இல்லங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இனிமே நம்ம பொறுமையா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை கேட்காது, நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மாப்ள, அடுத்த மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி நல்ல சுப முகூர்த்த நாள். அன்னைக்கே வச்சுக்கலாம். இன்னும் 1.5 மாசம் இருக்கு. நமக்கும் தயாராகிறதுக்கு டைம் வேணும்ல. அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கும் சம்மதம் தான்மா. எனக்கு ஓகே தாங்க. ஸ்னேகா, உனக்கு? உனக்கு ருத்ரா? எனக்கு என் பையனுக்கு நாளைக்கே கல்யாணம் ஆனா கூட சந்தோஷம் தாங்க. ருத்ரா, அவசரப்படாதம்மா. நமக்கும் கல்யாணத்துக்கு தயாராகிறதுக்கு டைம் வேணும்ல. என் செல்ல பேரனோட கல்யாணம் கிராண்டா செய்ய வேண்டாமா? சரிம்மா. அது நாளைக்கு ஐயரை கூப்பிட்டு சுப முகூர்த்த பத்திரிக்கை எழுத சொல்லிடலாம். அப்போ இன்னைக்கே சம்பிரதாயத்துக்கு நம்ம தட்டை மாத்திக்கலாமா? தாராளமா. அடுத்தது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்தாங்க. வா, சேர்ந்து கொடுக்கணும். சேர்ந்து கொடுமா. வாங்க, எல்லாரும் காஃபி டிஃபன் சாப்பிடலாம். வாங்க. பிரியா, உள்ள வாமா. வாங்க போலாம். ராகவனை கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா ஸ்னேகா ஏன் விருப்பம் இல்லாம இருக்காங்கிறது தான் புரியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் சார். அவளுடைய சப்போர்ட் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். சீக்கிரம் புரிஞ்சுப்பா. வாங்க. இந்த ஸ்னேகா இது நல்ல காரியம் நடக்கிறப்ப கண் கலக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. ஒரு பயமும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு உறுத்தலை மனசுல இருக்கு. அத்தை, மாமா, ராஜீவ் மாமா எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நடக்காத விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்க? நடக்க போறத பேசு. என்ன நடக்க போகுது தெரியுமா? ஒரு பெரிய புயலே வீச போகுதுன்னு என் மனசு சொல்லுது. எது பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாத்தையும் சமாளிப்போம். எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். இவ்வளவு துணிச்சல் வேண்டாண்டிக்கே. வீடுங்கிறது நம்ம ஆதாரம். நம்ம அஸ்திவாரத்தையே நீ ஆட்டிடாத. நானே நியாய தர்மம் பார்க்குறவன் தான். நான் செய்கிறது தான் சரி. எங்கள் மாமாவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணாத. எனக்கும் இதில் விருப்பம் இல்லை துவா. அப்போ நீ இதை விட்டு தள்ளியே இரு. தப்பு இல்லை. யார் எது செஞ்சாலும் பிரியா பிரதீப் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். இனிமேல் யாரும் அதை தடுக்கவும் முடியாது. துவா, நான் சொல்றது போதும், நிறுத்து. இங்கே போடுற சண்டையை வீட்டில் போய் போட்டுக்கலாம். இங்கே எதுவும் வேண்டாம். ஸ்னேகா, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன். வா வா.
கடவுளே, எனக்கு பிறக்க போற குழந்தை எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா நல்லபடியா பிறக்கணும். என் புருஷனுக்கு நான் எந்த குறையும் வைக்காம அவரை சந்தோஷப்படுத்தணும். இவர் நல்ல மனசு எந்த காரணம் கொண்டும் புண்பற்றக்கூடாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அந்த பிரச்சனை தீர எப்படியாவது நீதான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், மீனா சந்தோஷமாக இருக்கணும், ராகவன் மாமா குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், பிரியாவுடைய கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுமா? மீனா, சார், ஆ கோயில் ஆபீஸ் மேனேஜர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சரி, நான் பார்க்குறேன். ம், என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோயில் ஆஃபீஸ் மேனேஜரு அவருடைய பையனுடைய மேற்படிப்புக்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாரு. அது சாங்ஷன் ஆயிடுச்சு. அது விஷயமா கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. சரிங்க. முருகா, கதிர்வேலா, காப்பாத்துப்பா. மீனா கண்ணு, மீனா கண்ணு, நீயா? என்ன மீனா, நீ எப்படி இங்க? நீ தானே இப்ப என்ன கூப்பிட்ட? நானா? நான் எப்போ உன்னை கூப்பிட்டேன்? கதிர்வேலான்னு வாய் நிறைய என் பேரை சொல்லி கூப்பிட்டியம்மா. குழந்தை உண்டாயிருக்காமே, வாழ்த்துக்கள். இத பாரு, என் புருஷன் இங்கதான் இருக்காரு. ஆபீஸ் வரைக்கும் தான் போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. 2 தடவை என்ன நீயும் உன் புருஷனும் சேர்ந்து பப்ளிக் கையால் அடி வாங்க வச்சிட்டீங்கல்ல, பரவாயில்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் அப்படியே இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை அந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் பப்ளிக்காவே சொல்லிடுவேன் நீ தான் என் பொண்டாட்டின்னு. நான் உன் நிழல் மாதிரி உன்னை தொடர்ந்து வருவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிழல் கூட சில சமயம் இருக்கும், இருக்காது. ஆனா நான் உன் நிழல் விட அதிகமா நான் உன்னை தொடர்ந்து வருவேன். என்ன முறைக்கிற? இல்லாத ஒரு விஷயத்தை நீ எங்க இருந்து கொடுப்ப? சரி, அதெல்லாம் விடு, சொல்றேன். நான் வந்தது ஒரே ஒரு டவுட் கிளியர் பண்ணதான். நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. செருப்பால் அடிப்ப ராஸ்கல். எங்க செருப்பு? இது கோயில்மா, கால்ல செருப்பு இருக்கான்னு தான் தைரியமா வந்து கேக்குறேன். அட பாவி, தெய்வ சன்னதியில வச்சு சொல்றேன், நீ எல்லாம் நாசமா போயிடுவ. உன் நாக்கு அழுகி போயிடும். இந்த பார், நீ கட்டின புருஷன் வேணுமா உன் இஷ்டப்படி திட்டிக்கோ. வச்சிருக்கிற புருஷன் மட்டும் இப்படி திட்டக்கூடாது. ஐயோ கடவுளே. மீனா, அழாத மீனா. புள்ளத்தாச்சி பொண்ணு அழக்கூடாது. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? என் கூட குடும்பம் நடத்தி குழந்தை உண்டாயிருக்கே, அது ஆனா இல்ல பொண்ணா? ஒரு சிம்பிள் கேள்வி தானே. இந்த கேள்விக்கு பதில் தெரியற வரைக்கும் நான் வருவேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். உன் வயிற்றுல வளர்றது என் குழந்தை தானே நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ குழந்தை உண்டானா நான் உன்னை விட்டு விலகிருவேன் நினைச்சியா? இனிமே இந்த குழந்தைய வச்சு தாண்டி என் ஆட்டமே. உன்னை ஆணி வேறு வரைக்கும் அடிச்சு காட்டி உன்னை கடைசியில் அடைஞ்சே தீர்வேண்டி. என்ன மீனா, என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இங்க பா. என்ன என்னம்மா? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு வயித்து வலி. என்னது? என்னம்மா சொல்ற? இந்த நேரத்துல வயிறு வலி கூடாது. சரி வா, டாக்டர் கிட்ட போலாம். வா. இல்லங்க, கொஞ்ச நேரம் வீட்ல ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். வாங்க போலாம். அதெல்லாம் வேணாம், நீ வா, டாக்டர் கிட்ட போலாம். வா வா, பொறுமையா வா.
ஆஃபீஸில் தானே இருந்தேன், கூப்பிட வேண்டியதானே? மீனா, உன் குழந்தைய கழிச்சு விட்டுலாம் தான் நினச்சேன். அது ரொம்ப ஈஸி. அப்படி நடந்தால் ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு போயிடுவேன். அதனால் அந்த பிளான் வேண்டாம். காலம் பூரா உன்னை கதற வைக்கணும்னா உனக்கு அந்த குழந்தை பிறக்கணும். அப்போ தான் என்னோட ஆட்டமே சூடு பிடிக்கும். அந்த குழந்தைய வச்சு நான் உன்னை அடையணும். அதனால் அந்த குழந்தை உனக்கு பிறக்கணும். ஆண்டவா, மீனாவை அம்மாவாக்கு, அந்த குழந்தைக்கு என்ன அப்பாவாக்கு. அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்க? அம்மா! ஐயே, ஏண்டி வீடே இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துச்சு, ஏண்டி இப்படி பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? ஏய், ஐயோ, ஏய், ச்சே, போட்டேன் அப்படியே. எதுக்கு மூஞ்சி எச்சை ஆக்கிட்டு இருக்க? ஆசையா முத்தம் கொடுத்தேம்மா. ஆசையா அழுக்கு பண்ணி வச்சுட்டேன். அம்மா, நீ எவ்வளவு கொடுத்து வச்சுவ தெரியுமா? நீ இப்ப கொடுத்து வச்சதை சொல்றியா? இல்லம்மா, நான் இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகாக்காவை பார்த்துட்டு வரேன். ஸ்னேகாக்காவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் நம்பிக்கைன்னு தெரியுமா? நான் போய் பேசினதெல்லாம் மீறி இவ்ளோ சண்டைக்கு அப்புறமும் ராஜி போல ஒருத்தர் யாருமே கிடையாது, அவ என் அம்மா மாதிரின்னு உனக்கு பெரிய சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. உனக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க தெரியுமா? நீ ரொம்ப கிரேட்மா. அவங்கள வளர்த்த மாதிரி நீ என்ன வளர்க்கலையேம்மா. நான் உன் சொந்த பொண்ணா இருந்தோம், நீ எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலையே. ஏய், நீ எதுக்கு அங்க போன? நீ எதுக்கு ஸ்னேகாவை பார்க்க போன? ஏன் பார்க்க கூடாதா? அவங்க நீ வளர்த்த பொண்ணுனா நான் நீ பெத்த பொண்ணு தானே. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, ஒரே ரத்தம் ஒரே உறவு தானே. நான் போய் பார்க்க கூடாதா? ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? யாருடி உன் அக்கா, யாருடி உனக்கு அம்மா? உனக்கும் உனக்கும் அவளுக்கும் என்னடி சம்பந்தம்? இது பாரு, முதல்ல இப்படி உளறத நிப்பாட்டு. இனிமே நீ இப்படி அவளை போய் பார்த்த நடக்கிறதே வேற. அதெல்லாம் உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. இனிமே நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவேன், ஸ்னேகாக்காவை பாப்பேன். ஏய், திமிரு பிடிச்சவளே, சொல்லிக்கிட்டே இருக்க, அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? ஏற்கனவே அந்த முத்துலட்சுமி என் பேரை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என் அண்ணனையும் எங்க குடும்பத்தையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. நீ வேற பத்தாக்குறைக்கு அவளுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ராஜியோட பொண்ணுன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்ட பண்ணியா? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் ராஜியோட பொண்ணு தானே. சொல்லுவியாடி நீ? சொல்லுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ராஜி, ராஜி, விடுமா அவளை, விடு. ஏமா அவளை காட்டு மீறி அடிச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ நடுவுல வந்த? இவள உண்டை இல்லன்னு பண்ணிருப்பேன். ஏமா, அடிக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? ஊர் பூரா போய் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. முத்துலட்சுமியோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் நான் தான் ராஜியோட பொண்ணு ஏல விட்டுட்டு வந்திருக்கானே. இவளெல்லாம் உயிரோட விடக்கூடாதுனே. ஏமா, ஏன் அப்படி பண்ண? அம்மா ஓவரா சொல்றாங்க. நான் அப்படிலாம் பண்ணல. ஆனா அதானே உண்மை. நீ அப்படி பண்ணியா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, அதுல என்ன தப்பு? விடுமா. நீ என்ன நடுவுல பூந்து விடுன்னு சொல்லிட்டு இருக்க? ச்சே, இத பார், உன்னை கொன்னு போட்டாலும் தகுண்டி. இவ பண்ற அட்டகாசமும் அட்டூழியமும் என்னால தாங்க முடியல. இது பாருனே, இன்னைக்கு அவ முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு போனா, நாளைக்கு அவ வீட்டுக்கு போவா, அப்புறம் ராகவன் வீட்டுக்கு போவா. இப்படி நம்ம ஒவ்வொரு எதிரிங்க வீட்டுக்கா போய் நம்மள பத்தி பூரா அசிங்கப்படுத்தி மரத்து கப்பல்ல ஏத்திட்டு வருவா. இது பாருனே, இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி என் உடம்புல இல்லன்னு. சரிம்மா, அதுக்காக ஒரு வயசு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது சரியா? சொல்லு. சிலதுங்கெல்லாம் அடிச்சாதான் திருந்த ஜென்மங்க. பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். இதுங்களெல்லாம் உதச்சாதானே சரியா வரும். ஏம்மா, அவளை உன் மகளா நீ ஏத்துக்காதப்போ அடிக்கிற உரிமை மட்டும் உனக்கு எப்படிமா வரும்? இவ எனக்கு மன உளைச்சல குடுக்கறானே, என் பேரை போய் கெடுத்துட்டு வரா. இவள நான் வேற என்னதான் பண்றது? இவளால நான் கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஆயிட்டு வரேன். இப்படியே போனா என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருவா. இவ போய் தொலை.
ராஜி 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 இது பாருங்க, இவளை எங்கேயாவது துரத்தி விடு. இவளால என் நிம்மதியே போச்சு. இப்படியே போச்சுன்னா உனக்கு ஒரு தங்கச்சியே இல்லாம போயிடுவா. ராஜி அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. ஏய், நீ நாசமா உருப்படாம போயிடுவேடி. இப்படி அநியாயமா பச்சையா போய் சொல்றியே. இந்த மாதிரி பொழப்புக்கு நீ வேற ராஜி. ஏதாவது. ஐயோ அண்ணே, நான் வேற என்னதான் பண்றது சொல்லு. சத்தியமா இவ என் மக கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். யாருமே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்படியே போச்சு, ஒரு நாள் காலையில நீ என் ரூம்ல வந்து பாரு. மன உளைச்சல்ல நான் தூக்கில தொங்கிட்டு இருப்பேன். ராஜி சீ. ராஜி 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 கதவு தரமா? ராஜி கதவு தரமா? அம்மா கதவு ராஜி தரமா? அம்மா அம்மா ராஜி ஏன் இப்படி கதவு தட்டி என்ன கொல்றீங்க? நான் என்னைக்காவது தானே தூக்குப்பட்டு சாவேன்னு சொன்னேன். அது இன்னைக்குன்னு சொன்னேனா? ச்சே. மாமா எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. இல்ல நான் அவங்க மகன்னு சொல்லும்போது இவ்ளோ ஆத்திரப்படுறாங்களே, அதுக்கு காரணம் கோவமா இல்ல குற்ற உணர்ச்சியா மாமா? நேரம் வரும்போது கேட்டு சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. காஃபிலாம் இல்லையா? டிஃபன் ஆச்சு ரெடியா? நீ ஆஃபீஸ் கிளம்பல? காது செவிடாயிடுச்சா? அப்படி என்ன ஷார்ப்பான ரியாக்ஷன்? நல்லா தானே இருக்க, அப்புறம் எதுக்கு முன்னு உட்காந்துருக்க? என்ன பிரியா பிரதீப்க்கு வெத்தலை பாக்கு மாத்திட்டோங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. நீ பண்றது பெரிய தப்பு. நான் உன் மேல 2 விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்கேன். ஒண்ணு, ஐஜி அங்கிள் வீட்ல நடந்தது ராகவன் மாமாக்கு எதிரானது. ஆமா, அப்பாக்கு எதிராக இந்த வீட்டில் எதுவுமே நடக்கலையா? இங்க பாரு, அவருக்கு பிடிக்காத இடத்துல நீ போய் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம், நான் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். அது நம்மளோட பர்சனல் விஷயம். ஆனா பிரியாவோட கல்யாணம் அது நம்ம குடும்பத்தோட விஷயம். அவரை மீறி நீ இந்த மாதிரி வெத்தலை பாக்க எப்படி மாத்தலாம்? இது என்ன விளையாட்டு காரியமா? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அத்தை மாமாவை மதிக்காம இந்த காரியத்தை செஞ்சிருக்க. ஆமா, செஞ்சேன், இனிமேலும் செய்வேன். நேத்து தட்டை மாத்தினேன், நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவேன், நாளைக்கு பிரியாவுக்கு கல்யாணமே பண்ணி வைப்பேன். மாமா இல்லன்னா இன்னைக்கு பிரியா இருந்திருப்பாளா? அவர் இல்லாம இன்னைக்கு பிரியாவே கிடையாது இல்ல? திவாகர் இல்லைன்னா பிரியா பிறந்திருக்கவே மாட்டா. அதுக்கு என்ன சொல்ற? இந்த பார், இந்த கோழி முந்திச்சா முட்டை முந்திச்சா அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு போய் ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பார். அட்வைஸ் பண்ண வந்துட்டா. நீ பண்ணது தப்பு தப்பு தப்பு. தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவம். பெத்தவங்க மனசு நீ நோகடிக்கிற. நான் ஒன்னும் அவங்க மனசை நோகடிக்கல. அவங்க செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை நான் முன்னாள் இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? என்னென்னமா இவன் ஓவரா பேசிட்டு இருக்கா? உங்க மாமாவை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? ருத்ராமாவும் பாட்டியும் வந்தாங்க, அவங்களை அவமானப்படுத்தி அமைச்சாரு. ஐஜி சார் வந்தாரு, அவரை கேவலப்படுத்தி அமைச்சாரு. அந்த பிரதீப் நம்ம வீட்டுக்கே வந்தான், அவனை அடிக்காத குறைய அமைச்சாரு. ஒவ்வொருத்தர் வந்து அசிங்கப்பட்டு தான் போனாங்க. அதுக்கான காரணம் பேசாத. தட்டு மாத்தியாச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இவங்க ஒத்துழைக்கலன்னா கல்யாணமும் இப்படிதான் நடக்கும். நம்ம காதலிச்சப்போ அப்ப என்ன பச்சை கொடியை காட்டினாரு, உன்னை ஓட ஓட விரட்டல, அப்புறம் சமாதானம் ஆகி இப்ப ஏத்துக்கல. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும்.